நீங்க "சம்சாரம் அது மின்சாரம்" படம் பார்த்திருக்கீங்களா? பார்க்கறதுக்கு அவ்ளோ ஒரு குட் ஃபீல் குடுக்குற மூவி. ஆனா கிளைமாக்ஸ்ல லக்ஷ்மி கேரக்டர் ஏன் அந்த ஹாப்பி எண்டிங்குள்ள வரமாட்டாங்க? அவங்க தனியா இருக்கிறது விரும்புறாங்கன்னு எனக்கு சின்ன வயசுல புலப்படவே இல்ல. வயசான பிறகு என்னால லக்ஷ்மி ஏன் அந்த டெசிஷன் எடுத்தாங்க? அதுதான் ரியல் ஹாப்பி எண்டிங்ன்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் இடையிலயும் ஒரு நல்ல ஹெல்தி பவுண்டரிய செட் பண்ணிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. இவ்ளோ வாய்க்கிழிய பேசுற ஹெலனுக்கே தெரியல. ஆனா சில பல அடிகளுக்கு அப்புறம் கத்துக்கிட்ட வித்தைய உங்க கூட ஷேர் பண்றதுதான் இந்த அவள்மொழி. ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கல்யாணம் பண்ணிக்க போறப்போ நெறைய அட்ஜஸ்ட் பண்ற மூடோட தான் நம்மளும் போவோம். ஸ்டார்ட் பண்றப்போ ஓகே, புது லைஃப் நெறைய விஷயங்கள புதுசா நம்ம கத்துக்க போறோம். பரவால்ல, அவங்களுக்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம்னு தோணும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தான் தெரியும், நம்ம மட்டும் தான் ஏதோ மாத்திக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். நம்மள எந்த இடத்துலயுமே அங்க கன்சிடர் பண்ணலையோ அப்படின்ற தோணலே நமக்கு வரும். நம்ம அத்தன வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு சிலருக்காக மாத்திக்கிறப்போ வர பிரஷர் யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் சொன்னா புரியறதில்ல. ஒரு கட்டத்துக்கு மேல இது நம்மள அழுத்துறப்போ, இனிமேலாச்சும் ஒரு நோ சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு நீங்க நோ சொல்ல போனீங்கன்னா, அங்க ஒரு பெரிய பிரச்சனையே வரும். அதுக்கப்புறம் நமக்கு நோன்னு சொல்ற வாய்ப்பே மறுக்கப்படும். நம்ம எங்க நோ சொன்னாலும் அங்க பிரச்சனை தான். ஆனா பிகினிங்லயே உங்களுக்கு ஆகாத விஷயங்கள நோ சொல்லி பழகிட்டீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஏதோ சிலருக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா போக போக இவ இப்படிதான்றத புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு கிடைக்கிற அழுத்தமும் குறையும். சோ புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க எத பத்தி கத்துக்கிறீங்களோ இல்லையோ, இந்த பவுண்டரி செட் பண்றது